ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நடத்தும் அதிகாரி திடீரென மாற்றப்பட்டுள்ளார். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தேர்தல் நடத்தும் அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ள பிரவீன் நாயரின் பின்னணி குறித்து சொல்லுங்க. அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பிரவீன் நாயர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து இந்த நியமனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பத்மதா தேவி அவர் ஏற்கனவே ரிட்டர்னிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்தார். அவர்தான் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவில் இருந்தார். குறிப்பாக 2015 மற்றும் 2016 ஆகிய ஆர்கே நகர் தேர்தலுக்கு அவர்தான் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்தார். அவருடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் நலத்துறையுடைய இணை ஆணையர் பொறுப்பில் இருக்கிறார். அதாவது குரூப் 1 கேடர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலான அதிகாரி. அவர் ஐஏஎஸ் கிடையாது. குறிப்பாக இது போன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆர்டிஓ லெவல் துணை ஆட்சியர் குரூப் 1 கேடர் லெவலில் தான் அதிகாரிகள் போடுவாங்க. ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் முறையாக தற்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் 2 முறை குறிப்பாக அந்த எம்எல்ஏக்கள் குறிப்பாக டி.கே. இளங்கோவன் தனியாகவும் RS பாரதி தனியாகவும் 2 முறையாக சந்தித்து பத்மதா தேவி உள்ளிட்ட அதிகாரிகளை மாற்ற வேண்டும், குறிப்பாக சென்னை காவல் ஆணையராக கூட ஜார்ஜ் உள்ளிட்டவர்களை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அதிரடி ஒரு தேர்தல் அதிகாரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பத்மதா தேவியை பொறுத்தவரை அவர் அந்த குரூப் 1 கேடர் ஆபீசர் தான், ஐஏஎஸ் கிடையாது. தற்பொழுது பிரவீன்குமார் போடப்பட்டிருக்கிறார். அவர் சென்னை மாநகராட்சியில் உள்ள இணை ஆணையர் அந்தஸ்தில் இருக்கிறார். குடிநீர் வழங்கல் அந்த துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிறார். வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தற்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு போட்டியிடப்படுகிறார். குறிப்பாக இரட்டை இலை சின்னம் யாருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது போன்ற முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டிய அதிகாரம் அந்த தேர்தல் அதிகாரிக்கு தான் இருக்கிறது. இதே போன்று பல முறை இடைத்தேர்தல்கள் இது போன்ற கட்சி சின்னம் வழங்குவதில் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த கட்சி சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்வது, அதே போல வேட்பாளர்கள் இவர்தான் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உள்ளிட்ட விஷயங்கள், ஒரு வேட்பாளர் ஏற்றுக்கிறதும் அந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்து ஏற்றுக்கொள்ளாததும் அந்த தேர்தல் அதிகாரியுடைய அந்த அதிகாரத்துக்கு தான் வரும். ஏற்கனவே இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையருக்கு இல்லாத அதிகாரம் அந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிக்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு இடைத்தேர்தலுடைய தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது.